10th Standard Social Science Civics Chapter 2 Central Government of India இந்திய மத்திய அரசு இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்ப்போம். Roman letter 1 choose the correct answer. First one, the constitutional head of the union is the constitution head of the union ஓட தலைவர் வந்து answer option A the president. Second question, who among the following decides whether a bill is a money bill or not? பின்வருவதில் யார் ஒரு மசோதா பண மசோதாவாக இல்லையே என்பதை தீர்மானிப்பது அப்படின்னா ஆப்ஷன் டி ஆன்சர் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. தேர்ட் ஒன், த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு தி ஆன்சர் ஆப்ஷன் பி லோக்சபா. அமைச்சர் குழு கூட்டாக பொறுப்பு வந்து மக்களவை. Fourth one, what is minimum age laid down for a candidate to seek election to the Lok Sabha? Option C answer 25 years. லோக்சபாவுக்கு தேர்தலில் போட்டியிட ஒரு வேட்பாளருக்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச வயது வந்து 25 years. Fifth one, the authority to alter the boundaries of state in India rests with இந்தியா மாநில எல்லைகளில் மற்றும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஆப்ஷன் டி ஆன்சர் பார்லிமெண்ட். சிக்ஸ்த் ஒன், அண்டர் விச் ஆர்டிகல் த பிரசிடென்ட் இஸ் வெஸ்டட் வித் த பவர் டு ப்ரொக்ளைம் ஃபினான்சியல் எமர்ஜென்சி? எந்த பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு நிதி அவசர நிலையை அறிவிக்கும் அதிகாரம் உள்ளதுன்னா ஆர்டிகல் 360. Seventh one, the Chief Justice and the other judge of the Supreme Court are appointed by option A answer the President. உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகள் இவர்களால் நியமிக்கப்படுகிறார்கள். அவங்க யாரால் நியமிக்கப்படுறாங்கன்னா the President. Roman letter 2 fill in the blanks. First one, money bill cannot be introduced in the parliament without president's approval. Answer money. குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் இல்லாமல் பண மசோதாவை நாடாளுமன்றத்தில் வந்து தாக்கல் செய்ய முடியாது. செகண்ட் ஒன், த பிரைம் மினிஸ்டர் இஸ் த லீடர் ஆஃப் தி நேஷன் அண்ட் சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் தி கண்ட்ரி. நம்ம பிரதமர் தான் வந்து நாட்டின் தலைவர் மற்றும் நாட்டின் தலைமைச் செய்தி தொடர்பாளர். தேர்ட் ஒன், த வைஸ் பிரசிடென்ட் இஸ் த எக்ஸ் ஒஃபிஷியோ சேர்பர்சன் ஆஃப் தி ராஜ்யசபா. துணை குடியரசுத் தலைவர் தான் வந்து ராஜ்யசபாவோட அதிகாரப்பூர்வ தலைவர். ஃபோர்த் ஒன், அட்டார்னி ஜெனரல் ஹேஸ் த ரைட் டு ஸ்பீக் அண்ட் டு டேக் பார்ட் இன் த ப்ரொசீடிங் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். ஆன்சர் அட்டார்னி ஜெனரல். அட்டார்னி ஜெனரலுக்கு நாடாளுமன்றத்தில் வந்து இரு அவைகளிலும் பேசுவதற்கு பங்கு பெறுவதற்கு உரிமை உண்டு. ஃபிஃப்த் ஒன், the Chief Justice and other judge of the Supreme Court hold the office up to the age of 65 years. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகள் வந்து 65 ஏஜ் வரை வந்து பதவி வகிக்கலாம். சிக்ஸ்த் ஒன், the Supreme Court is the guardian of the Constitution. Answer the Supreme Court. உச்ச நீதிமன்றம் வந்து அரசியல் அமைப்பின் பாதுகாவலர். Seventh one, at present the Supreme Court consists of 28 judges including the Chief Justice. தற்போது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட 28 ஜட்ஜஸ் வந்து Chief Justice இருக்கிறாங்க. Third Roman letter, choose the correct statement. Answer option D 1, 2 and 3 are correct. Second one, answer option A 2 and 4 are correct. Fourth Roman letter, match the following. Answer first one, article 53 executive power of president. Second one, article 63 office of the vice president. Third one, article 356 state emergency. Fourth one, article 76 office of the attorney general. Fifth one, article 352 internal emergency. Fifth Roman letter, answer in brief questions. First one, how is president of India elected? இந்திய குடியரசுத் தலைவர் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? First point, the president is elected by a electoral college by means of single transferable vote. ஜனாதிபதி வந்து ஒரு தேர்தல் கல்லூரியால் ஒற்றை மாற்றத்தக்க வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்.
The electoral college consists of the elected members of both the houses of parliament and the elected members of the state legislature and that of the capital territory and புதுச்சேரி. தேர்தல் கல்லூரி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் தலைநகர் பிரதேசம் மற்றும் புதுச்சேரியின் உறுப்பினர்களை கொண்டுள்ளது. செகண்ட் கொஸ்டின், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட் த யூனியன் லெவல்? மத்திய அளவில் அமைச்சர்களோட பல்வேறு பிரிவுகள் என்னென்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ், மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட், டெப்யூட்டி மினிஸ்டர்ஸ். தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்? உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட தகுதி என்ன? ஹீ மஸ்ட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும். ஹீ ஷுட் ஹாவ் ஒர்க்டு ஆஸ் அ ஜட்ஜ் அஸ் அ ஹை கோர்ட் ஃபார் அட்லீஸ்ட் 5 years. அவர் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி இருக்க வேண்டும். He should have worked as a advocate of high court for at least 10 years. அவர் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அல்லது உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்கணும். He is in the opinion of the president a distinguished jurist. அவர் குடியரசுத் தலைவரோட கருத்து ஒரு புகழ்பெற்ற சட்ட நிபுணர். ஃபோர்த் கொஸ்டின், ரைட் ஷார்ட் நோட் மணி பில். மணி பில்லை பற்றி ஒரு ஷார்ட் நோட். பில் விச் கவர் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் கால்ட் மணி பில். வருமானம் மற்றும் செலவினங்களை உள்ளடக்கிய மசோதாக்கள் பண மசோதா என்று அழைக்கப்படுது. தென் மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி இன் த லோக்சபா. பண மசோதா மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். ஒன்ஸ் இட் இஸ் அப்ரூவ்டு பை த லோக்சபா இட் இஸ் பாஸ்டு டு ராஜ்யசபா ஃபார் இட்ஸ் அப்ரூவல். லோக்சபாவால் அங்கீகரிக்கப்பட்டதும் அதன் ஒப்புதலுக்காக ராஜ்யசபாவுக்கு அனுப்பப்படுது. ராஜ்யசபா டஸ் நாட் ஹாவ் எனி பவர் டு அமெண்ட் ஆர் ரிஜெக்ட் மணி பில். இங்கே பண மசோதாவை திருத்தவோ நிராகரிக்கவோ ராஜ்யசபாவுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. If Rajya Sabha fails to pass it within 14 days, then the bill get passed without the approval of the Rajya Sabha. ராஜ்யசபா 14 நாட்களுக்குள்ளே அதை நிறைவேற்ற தவறினால் ராஜ்யசபாவோட ஒப்புதல் இல்லாமல் மசோதாவை நிறைவேற்றப்படும். Then லோக்சபா need not consider the amendments proposed by the ராஜ்யசபா. ராஜ்யசபாவில் முன்மொழியப்பட்ட திருத்தங்களை மக்களவை பரிசீலிக்க தேவையில்லை. Fifth question, list out any 2 special powers of the Attorney General of India. இந்திய அட்டார்னி ஜெனரல் ஏதேனும் 2 சிறப்பு அதிகாரங்களை பட்டியலிட சொல்லியிருக்காங்க. The Attorney General of India advises the Government of India upon such legal matters which are referred to him by the President. இந்திய அட்டார்னி ஜெனரல் குடியரசுத் தலைவரால் பரிந்துரைக்கப்படும் அத்தகைய சட்டப்பூர்வ விஷயங்களில் இந்திய அரசுக்கு ஆலோசனை வழங்குகிறார். He has the right to speak and to take part in the proceedings of both the houses of parliament. நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் பேசுவதற்கு பங்கு பெறுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு. 6th Roman letter, answer in detail. First one, describe the executive and judicial powers of the President of India. இந்திய ஜனாதிபதியின் நிர்வாகம் மற்றும் நீதித்துறை அதிகாரங்களை விவரிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ், அவரோட நிர்வாக அதிகாரங்கள். எவ்ரி எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் ஆஃப் த யூனியன் இஸ் டேக்கன் இன் த நேம் ஆஃப் தி பிரசிடென்ட். அந்த ஒன்றியத்தின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் ஜனாதிபதியின் பெயரில் எடுக்கப்படுது. ஹி அப்பாயிண்ட் த பிரைம் மினிஸ்டர் அண்ட் த அதர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அவர் பிரதம மந்திரி மற்றும் மற்ற மந்திரி சபையை நியமிக்கிறார். He distributes portfolio to them on the advice of the prime minister. பிரதமரோட ஆலோசனை பேரில் அவர்களுக்கு போர்ட்ஃபோலியோக்களை விநியோகிக்கிறாங்க. He appoints governor of states, chief justice and other judges of supreme court and high court. அவர் மாநிலங்களோட ஆளுநர்கள், தலைமை நீதிபதி மற்றும் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தோட பிற நீதிபதிகளை நியமிக்கிறாங்க. He appoint the attorney general, auditor general,
comptroller, then election commissioner, member of the union public service commission, and ambassadors and high commissioners to other countries. அவர் வந்து அட்டார்னி ஜெனரல், ஆடிட்டர், தென் ஜெனரல் கண்ட்ரோலர் மற்றும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் அதோட மெம்பர்ஸு இவங்க எல்லாத்தையும் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. தென் ஜுடிஷியல் பவர்ஸ், நீதித்துறை அதிகாரங்கள். ஆர்டிகல் 72 confers on the president has the power to grant pardons, reprieve, respite or remission of punishment or to commute the sentence of any person convicted of an offense. அதில் வந்து ஆர்டிகல் 72 படி குடியரசுத் தலைவருக்கு மன்னிப்பு வழங்குதல், விலகுதல், கால அவகாசம் அல்லது தண்டனையை நீக்குதல் அல்லது ஒரு குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்ட எந்த ஒரு நபரின் தண்டனையை மாற்றவும் அதிகாரம் வந்து கொண்டுள்ளது. செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் எனி 3 jurisdictions ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இந்திய உச்சநீதிமன்றம் ஏதேனும் 3 அதிகார வரம்புகளை விளக்க சொல்லியிருக்காங்க. தென் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அசல் அதிகார வரம்பு. The case which are brought directly in the first instance to the Supreme Court come under original jurisdiction. உச்ச நீதிமன்றத்தில் வந்து நேரடியாக தாக்கல் செய்யப்படும் வழக்குகள் அசல் அதிகார வரம்புக்குள் வரும். The dispute between the government of India and one or more states, dispute between 2 or more states come under this category. இந்திய அரசுக்கு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான தகராறு, 2 மாநிலங்களுக்கு இடையேயான தகராறு இந்த வகையின் கீழ் வரும். The rights are issued by the Supreme Court for the enforcement of the fundamental rights. இங்கே வந்து அடிப்படை உரிமைகளை அமலாக்குவதற்கு உச்சநீதிமன்றத்தில் வந்து writs வெளியிடப்படுது. தென் அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன், மேல்முறையீட்டு அதிகார வரம்பு. The Supreme Court hears appeals against the decision of High Court in civil, criminal and constitutional cases. சிவில், குற்றவியல் மற்றும் அரசியலமைப்பு வழக்குகளில் வந்து உயர்நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிரான மேல்முறையீடுகளை உச்சநீதிமன்றம் வந்து விசாரிக்குது. Such cases can be brought to the Supreme Court only with a certificate from the High Court that it is fit to appeal in the Supreme Court. உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய தகுதியுடையது என்று உயர்நீதிமன்றத்தை சான்றிதழோடு மட்டுமே இத்தகைய வழக்குகளை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு வர முடியும். Such case should have been certified by High Court that the case invites the interpretation of the Constitution. இவ்வாறான வழக்குகள் வந்து அந்த வழக்கு அரசியல் அமைப்பின் இரட்டை கணிப்பை வந்து அழைக்கிறது என்று உயர்நீதிமன்றத்தால் சான்றளிக்கப்பட வேண்டும். Then advisory jurisdiction, ஆலோசனை அதிகார வரம்பு. The President has the power to refer to the Supreme Court any questions of law or fact which is of public importance. பொது முக்கியத்துவம் வாய்ந்த சட்டம் அல்லது உண்மை தொடர்பான எந்த ஒரு கேள்வியையும் உச்சநீதிமன்றத்திற்கு குறிப்பிட ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது. தேர்ட் கொஸ்டின், வாட் ஆர் த டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. நம்ம பிரைம் மினிஸ்டரோட கடமைகள் மற்றும் செயல்பாடுகள் என்ன? Answer, the Prime Minister decide the rank of his ministers and distribute various departments. பிரைம் மினிஸ்டர் வந்து தனது அமைச்சர்கள் பதவியை வந்து முடிவு செய்து பல்வேறு துறைகளை வந்து பகிர்ந்தளிக்கிறாரு. He decides the dates and the agenda of the meeting of the cabinet which he presides. அவர் வந்து தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தின் தேதிகள் மற்றும் நிகழ்ச்சி நிரலை வந்து அவர் தீர்மானிக்கிறாரு. The Prime Minister informally consult 2 or 3 of his senior colleagues when he does not convey a cabinet meeting. அமைச்சரவை கூட்டத்தை வந்து கூட்டும்போது பிரதமர் தனது மூத்த சகாக்களை 2 அல்லது 3 பேரிடம் முறைசாரா ஆலோசனை வந்து நடத்துகிறாரு. He supervise the work of various ministers. பல்வேறு அமைச்சர்களோட பணிகளை வந்து அவர் மேற்பார்வை வந்து செய்கிறாரு.
He converses to the president all decisions of the council of ministers connecting to the government of the affairs of the union and the proposal for legislation. இதில் வந்து யூனியனோட விவகாரங்கள் மற்றும் சட்டத்திற்கான முன்மொழிவுகளை அரசாங்கத்துடன் இணைக்கும் அமைச்சர்கள் குழுவின் அனைத்து முடிவுகளையும் அவர் ஜனாதிபதியுடன் வந்து உரையாடுகிறார். He acts as the link between the president and the council of ministers. அவர் வந்து ஜனாதிபதி மற்றும் மந்திரி சபைக்கு இடையே இணைப்பாக செயல்படுகிறார். The prime minister is the leader of the nation and chief spokesperson of the country. பிரதமர் வந்து நாட்டின் தலைவர் மற்றும் நாட்டின் தலைமை செய்தி தொடர்பாளர். He represents our nation at all internal conference like the Commonwealth Summit of SAARC nations etc. இதில் வந்து பொது செல்வம் சார்க் நாடுகளில் உச்சி மாநாடு போன்ற அனைத்து சர்வதேச மாநாடுகளில் வந்து அவர் வந்து நமது நாட்டை வந்து பிரதிநிதித்துவம் படுத்துகிறாரு. Fourth question, critically examine the powers and functions of the parliament. பார்லிமெண்ட்டோட அதிகாரம் மற்றும் செயல்பாடுகளை வந்து விமர்சன ரீதியாக வந்து ஆராய சொல்லியிருக்காங்க. The Parliament of India has the functions of legislation, overseeing of administration, passing of budget, ventilation of public grievances, discussion of various subjects like development plans, international relations and internal policies. இந்திய பாராளுமன்றத்தில் வந்து சட்டம் இயற்றுதல், தென் நிர்வாகத்தை வந்து மேற்பார்வை செய்தல், வரவு செலவு திட்டத்தை வந்து நிறைவேற்றுதல், மக்கள் குறைகளை வந்து வெளிப்படுத்துதல், வளர்ச்சி திட்டங்கள், தென் சர்வதேச உறவுகள் மற்றும் உள் கொள்கைகள் போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி விவாதித்தல் போன்ற பணிகளை கொண்டுள்ளது. The parliament is also vested with power to impeach the president and to remove judge of the Supreme Court and High Court, Chief Election Commissioner, then Comptroller and Auditor General of India. குடியரசுத் தலைவரை வந்து பதவி நீக்கம் செய்வதற்கும் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர், தலைமை கணக்கு தணிக்கையாளர் மற்றும் ஆடிட்டர் ஜெனரல் ஆகியோரை வந்து நீக்குவதற்கும் வந்து பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது. The parliament has the power to change the boundaries of the states. மாநிலங்களின் எல்லைகளை மாற்றும் அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு உள்ளது.